எல்லாரும் மயிலோட அழகுக்கும் டான்ஸுக்கும் மயங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மயிலை பற்றி தெரியாத சீக்ரெட்ஸ் இன்னும் இருக்குது. அதோட சென்சார் கிரசன்ட் தலையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வேற முக்கியமான விஷயம் என்னென்னா, மயிலால் லேசர் அட்டாக் பண்ண முடியும். நீங்கள் பழைய எபிசோட் மிஸ் ஆயிருந்தீங்கன்னா பார்க்க மறக்காதீங்க. செகண்ட் எபிசோட் நம்பர் 2 அந்த எபிசோடில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். மயில் லேசர் அட்டாக் எங்கே பண்ணியிருக்கு, அது எங்கே எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கோயிலில். வெல்கம் டு பை சனாதன சீரீஸ். இங்கே எல்லா உண்மையும் சொல்லப்படும். நம்ம அடுத்த எபிசோடு பார்த்தீங்கன்னா, மயில் முருகனுக்கு யார் கிஃப்டாக கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். நம்மளோட திரிமூர்த்திகளில் ஒருத்தர் அவரோட சொந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், பிரம்மா சொந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் வேறு விதமாக கூட சொல்லலாம். பிரம்மாவுக்கு அந்த பொண்ணை கிரியேட் பண்ண பொண்ணு மேலே ரொம்ப பிரியம் வந்துச்சு. அந்த விருப்பத்தை காமிக்கும்போது அந்த பொண்ணு விரும்பாமல் உடலையே விட்டுட்டு போயிட்டா. அந்த உடலை விட்டுட்டு போனதுக்கப்புறம் பிரம்மா எந்த வேலையும் பண்ணலை. அது விஷ்ணுவை பார்த்து கவனிச்சு, விஷ்ணு டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஒன் ஆஃப் த பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து சந்தியாவை கூப்பிட்டுட்டு அவரோட பொண்ணா சரஸ்வதியா பிரம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் டைம் ட்ராவல் எபிசோட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக. நம்மளோட மெயின் டாபிக் வந்துட்டிங்கன்னா, மயில் யாருக்கெல்லாம் வாகனமாக இருந்தது? சரஸ்வதி அப்புறமா பிரம்மாவோட வாகனத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்? சரஸ்வதி கருடனை கூப்பிட்டு, கருடா, அந்த பையன் பிறந்துட்டான், உலகமே காத்துட்டு இருந்த அந்த பையன் பிறந்துட்டான். அந்த பையனுக்கு பட்டாபிஷேகத்தை அவங்க அம்மா பார்வதி கூப்பிட்டாங்க. உலகத்துல எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஆனா இப்போதைக்கு என்னால போக முடியல. ஏன்னா பிரம்மா இல்லாம நான் போக முடியாது. அதனால உனக்கு ஒரு வேலை, இந்த சின்ன மயிலை எடுத்துட்டு போயிட்டு அந்த பையனுக்கு என்னோட பரிசா கொடு. அப்போ கருடன் கேட்பார், எதுக்கு தாயே என்ன கூப்பிடுற இந்த வேலைக்குன்னு சொல்லி. ஏன்னா உனக்கு இருக்கிற மாதிரியே இந்த சின்ன மயிலுக்கும் பாம்பை பார்த்தா பிடிக்காது. போற வழியில நீங்க 2 பேரும் அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலை உனக்கே தரேன். அப்புறமா கருடன் ஒத்துக்கிட்டு அந்த மயிலை தூக்கிட்டு முருகருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற இடத்துல, முருகருக்கு திருன்னு கூப்பிடுவாங்க. திரு அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்த பேர். தமிழ்நாடு கல்ச்சர்ல அப்பாவோட பேர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் முருகன் அவங்க அப்பா பேர் யூஸ் பண்றாரு, திருவண்ணாமலை திரு. இந்த திருவுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற இடத்துல திருமலையில நடக்குது, திருமலை. ஆமா, அங்க மயில கருடன் கூட்டு தருவார். என் பேர் டைரக்டர் ஸ்டார். ஆல் மை கண்டென்ட் ஷைன்ஸ் லைக் எ ஸ்டார். நம்ம அடுத்த எபிசோடுக்கான கொஸ்டின், சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் அந்த ஊருக்கு எப்படி அந்த பேர் வந்தது? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.